வரலாறு இருக்குது. பறையர் சமுதாயத்துக்கு வரலாறு இருக்குது. நியூயார்க்ல இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ் சமுதாயத்தில் செப்பேடு ஒன்று இருக்குது, கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூயார்க்ல ஆராய்ச்சி கூடத்தில் வச்சிருக்காங்க. இது ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் என்னுடைய கைக்கு கிடைச்சிருக்கு. தயவு செய்து பறையர் சமுதாயத்தை தமிழாசிரியர்கள் பேராசிரியர்கள் தான் என்ன வந்து அணுகும். நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு தர்றேன். போராடி உரிமையை பெற வேண்டும். பழனியில் இருக்கியா, கொங்கு பறையருக்கு பட்டயம் இருக்கு. ஒவ்வொரு கோயிலும் உங்களுக்கு முதல் மரியாதை இருக்கு. இதை ஏன் நீ கேட்க மாட்டேங்க? நான் கேட்டேன், பெற்றேன். கேட்டா தான் கிடைக்கும். மயில இற போனா போடுவோம், மயில புடுங்கிட்டு மைத்த புடுங்கினா தானே கிடைக்கும். இதான அரசாங்கம்? உங்கள் உரிமையை பறிகொடுத்து வாழாதீர்கள். உரிமையை பெற்றாக வேண்டும் சொன்னா கேட்கணும். எத்தனை தலைவர் இருக்கான், எல்லா கட்சியிலும் கிடக்கான். போய் கேளுங்களேன், இந்த அரசுல போய் கேளுங்க. பறையருக்கு செப்பேடு இருக்குன்னு ஆதாரம் தானே, என்ன வந்து பார்க்க சொல்லு. அரசு வந்து கேட்க சொல்லு. நான் கொடுக்கிறேன் உனக்கு. பறையர் செப்பேடு சொன்னால் மூத்த குடியா இருக்கிறவனுக்கு போய் எப்படியா தலித்து சொல்ற? அந்த சொல்ல நீ சொல்லாத. முதல்ல சாதியை சொல்லு. நான் பறையர்னு சொல்லி வார்த்தை சொல்லு. சாதியை பெருமையாக சொல்லு. வளர்ந்ததை சொல்லு, வாழ்ந்ததை சொல்லு, உழைப்பதை சொல்லு. எல்லா பேரும் கூனி குருவி போய் நின்னா உன்னை அப்படித்தான் அடிமைப்படுத்துவான். எழுந்து நடக்கணுமா வேண்டாமா? இன்னும் நொண்டியாவா இருக்க போறீங்க? அரசியல் உங்களுக்கு கீழ்த்தரமா நடத்துறானா இல்லையா? 44 எம்எல்ஏ இருக்கான, சட்டமன்றத்தில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கானே. எவனாவது இந்த சமுதாயத்தை பத்தி எவனாவது ஒரு ரூபாயா பேசுறானா பாரு? ஒரு ரூபாய் பேச மாட்டான். தேர்தல் நேரத்தில் வருவான். அன்பா சகோதரன், மாமா, மச்சாமா, செருப்பால் அடியா உங்களை. இப்படித்தாயா நம்ம சமுதாயம் அழிச்சே போட்டாங்க. எல்லா பேரும் அழிச்சுட்டு போயிட்டாயா? இந்த சமுதாயம் வளரணும் சொன்னா உரிமையை கேட்க வேண்டும், சமத்துவத்தை கொண்டாட வேண்டும். இதெல்லாம் செய்வீங்களா? 10 பேர் இருந்தா போது ஊருக்கு 10,000 கிராமத்தை ஆள முடியும். அவன் உண்மையா இருக்கணும். இந்த மக்களுக்காக சேவக்கூடிய மனப்பாங்குடையவனா இருக்கணும். சாதி பேரை சொல்ல கத்துக்கா. முதல்ல உரிமையை பெறுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். போதும். உழைத்த மக்கள் இப்படி அடிமையாக இருக்கின்றார்கள். இந்த வேதனையிலே நான் சொல்லுகின்றேன். மேடையில் பேசுவது எனக்கு பேர் வாங்குவதற்காக இருக்கிற பேர் எனக்கு போதும். ஆனால் உரிமையை விட்டுக் கொடுத்து வாழ்வது வாழ்க்கை அல்ல. எல்லா கோயிலும் உண்டு உங்களுக்கு. பக்கத்தில் காமாட்சியம்மன் கோயில் இருக்குது, உள்ள விடுறான அவங்கள. நான் போய்கிட்டு இருக்கேன். உரிமை கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் அரசியல் ஆராய்ச்சி செய்கின்ற அறிஞர்கள் இந்த மக்கள் இருக்கிற படிச்சவங்க நிறைய பேர் இருக்கான். அவன் ஏன் இதை சிந்திக்கிறது இல்ல? எங்கிட்ட போய் கை கட்டிட்டு ஐயா சாமி ஆமா போட்டு அவன் குடும்பம் குளம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தான்னு சொன்னா இந்த சமுதாயத்தை பார்ப்பது யார்? இந்த சமுதாயத்தை வளர்ப்பது எப்படி?